இந்த உலகத்தை நம் இறைவனின் புனித ஒளியால் நிரப்ப வேண்டும். யார் அந்த ஒளியை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்கள் இவ்வுலகில் வாழ தகுதியற்றவர் ஆவர். இந்த மண்ணில் எனது உயிர் இருக்கும் வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு திருப்ப இயலாது. இது அண்ணாமலையாரின் மண். அண்மை செய்தி. பாஜகவின் புதிய தேசிய தலைவராக நிதின் நபீன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பாஜக தேசிய தலைவருக்கான வேட்பு மனு தாக்கல் இன்று நடந்தது. நிதின் நபீனுக்கு ஆதரவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா ஆகியோர் வாக்களித்தனர். டெல்லி முதல்வர் ரேகா குப்தா, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி ஆகியோர் நிதின் நபீனுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். புதிய தேசிய தலைவர் பதவிக்கு நிதின் நபீனை தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இதையடுத்து பாஜகவின் புதிய தேசிய தலைவராக நிதின் நபீன் போட்டியின்றி தேர்வாகியுள்ளார். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியிடப்பட உள்ளது. அண்மை செய்தி. பாஜகவின் புதிய தேசிய தலைவராக நிதின் நபீன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பாஜக தேசிய தலைவருக்கான வேட்பு மனு தாக்கல் இன்று நடந்தது. நிதின் நபீனுக்கு ஆதரவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா ஆகியோர் வாக்களித்தனர். டெல்லி முதல்வர் ரேகா குப்தா, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி ஆகியோர் நிதின் நபீனுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். புதிய தேசிய தலைவர் பதவிக்கு நிதின் நபீனை தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இதையடுத்து பாஜகவின் புதிய தேசிய தலைவராக நிதின் நபீன் போட்டியின்றி தேர்வாகியுள்ளார். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியிடப்பட உள்ளது. அண்மை செய்தி. பாஜகவின் புதிய தேசிய தலைவராக நிதின் நபீன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பாஜக தேசிய தலைவருக்கான வேட்பு மனு தாக்கல் இன்று நடந்தது. நிதின் நபீனுக்கு ஆதரவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா ஆகியோர் வாக்களித்தனர். டெல்லி முதல்வர் ரேகா குப்தா, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி ஆகியோர் நிதின் நபீனுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். புதிய தேசிய தலைவர் பதவிக்கு நிதின் நபீனை தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இதையடுத்து பாஜகவின் புதிய தேசிய தலைவராக நிதின் நபீன் போட்டியின்றி தேர்வாகியுள்ளார். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியிடப்பட உள்ளது.